இது என்னன்னு ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாரி இருக்கு. எஸ். பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் கோவிட் டைமில் நம்ம எல்லாரும் ஆக்ஸிஜன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் ஆக்ஸிஜன் மட்டும் இல்லை, நம்மளுடைய பல்ஸ் ரேட் பார்க்கறதுக்கான ஒரு முக்கியமான கருவி இது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 40 வயது இளைஞர் பயங்கரமாக படபடப்பாக இருக்குது அப்படின்னு வந்தார். யூசுவலாக படபடப்பில் நம்ம 2 வகையான படபடப்பை சொல்லுவோம். ஒன்று மன ரீதியான பயத்தினாலையும், டென்ஷன், ஆங்ஸைட்டி இதனால் ஏற்படக்கூடிய படபடப்பு. இந்த படபடப்பில் ஹார்ட் பீட் பர்ஃபெக்டாக இருக்கும், அதிகமாகவே இருக்காது. 2வது உண்மையாலுமே இதயத்தில் ஏற்படக்கூடிய பால்பிட்டேஷன் படபடப்பு. இவருக்கு நம்ம பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு பார்க்கும்போது ஆக்சிஜன் கரெக்டாக இருக்குது, பல்ஸ் 196 இருக்குது, ரொம்ப அதிகம். யூஸ்வலாக நம்ம மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 மைனஸ் வயது, 220 மைனஸ் ஏஜ். இப்போ ஒரு 40 வயசு அப்படின்னா 220ல் 40 மைனஸ் பண்ணோம்னா 180. இவ்வளோ தான் அவரோட மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் இருக்கணும். நம்ம ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹார்ட் ரேட்டில் ஒரு 75%, 80% வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம், தான் சேஃப். இவருக்கு 196 இருக்குது. இம்மிடியேட்டாக அவருக்கு இசிஜி எடுத்து பார்க்கும்போது சூப்ரா வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா, எஸ்விடி அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அதை டயக்னோஸ் பண்ணோம். அதை இம்மிடியேட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ஐவே அடினோசினோ டில்டிஎஸ்எம்மோ கொடுத்துட்டு உடனே போய் கார்டியாலஜிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் நான் ரெஃபர் பண்ணிட்டேன். இதே மாதிரி நிறைய பேருக்கு சடனாக டாக்கிகார்டியா, அரித்மியாஸ் இதெல்லாம் ஏற்படுறதுனால தான் உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ எப்படி நம்மளோட ஹைட், வெயிட் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்மளோட ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வாக்கிங் போனாலோ ரன்னிங் போனாலோ எவ்வளோ அதிகபட்சமாக நமக்கு இதய துடிப்பு ஏறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வரைக்கும் நான் பல்ஸே பார்த்ததில்ல, பிபியே பார்த்ததில்ல அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால்னு வர பாட்டு மாதிரி உண்மையாலுமே நம்மளே அறிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம ஹைட், வெயிட், பல்ஸ், பிபி இதெல்லாம் எவ்வளோ நமக்கு நார்மலாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான உன்னை அறிந்தால். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே திடீர்னு ஏற்படக்கூடிய டாக்கிகார்டியா, அரித்மியாஸ்னால் வரக்கூடிய உயிரிழப்புகளை நம்ம தடுக்க முடியும்.